நமஸ்காரம். கணபதி அப்படின்னாலே எல்லாருக்கும் புடிச்ச ஒரு கடவுளா தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு பூஜை செய்யணும்னாலே, ஃபர்ஸ்ட்டு கணபதி வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம். அதே மாரி வந்து எந்த ஒரு பூஜை தொடக்கறதுக்கு முன்னாடி மஞ்சள்லயோ அல்லது சாணத்திலயோ வந்து கணபதிய நம்ம புடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் மத்த பூஜைகள்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாரி கணபதி ரூபத்தில கணபதியோடைய உருவங்கள் வந்து பல ரூபங்கள் இருக்கு. முக்கியமா 36 வகை கணபதிகள் இருக்காங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச கணபதி யாரு? அப்படின்னு சொல்லுங்க. பொதுவா ராஜ கணபதி இருக்காரு, வசிய கணபதி இருப்பாரு, உச்சிஷ்ட கணபதி பத்தி நெறைய பேத்துக்கு தெரியும். வாஞ்சா கல்பத கணபதி இருக்காரு, விஜய கணபதி வெற்றிகள அதாவது வசிய கணபதி அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய சொல் பலிதமாகறது, மத்தவங்கள ஈர்க்கிறது. சபையில போய் நீங்க ஒருத்தங்களுக்கு பேசுறீங்க அப்படின்னா, வசிய கணபதியுடைய அருள் இருந்தா, உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க. அதே மாரி உச்சிஷ்ட கணபதிய வழிபாடு பண்ணும்போது, ஒரு கையில அவருக்கு செல்வமும், ஒரு கல்வியும் அதாவது ஞானமும் இருக்கு. அப்போ உச்சிஷ்ட கணபதிய யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ, அவங்களுக்கு கல்வியும், செல்வமும் தானாகவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. வாஞ்சா கல்பத கணபதி, வித்யா கணபதின்னு சொல்லுவோம். இந்த கணபதி வந்து என்னன்னா, சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுக்குறது. அதாவது அவர நெனச்சு மாதுளை வச்சு அவரை வணங்கணும் அப்படின்னா, என்ன பணம், எவ்வளோ பணம்னாலும் சரி, உங்களுக்கு எப்பல்லாம் பணம் தேவையோ அப்பல்லாம் பணம் கொட்டும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. இது 100க்கு 100 உண்மை. என்னுடைய அனுபவத்தில நான் கண்டது. இது மாரி நெறைய கணபதிகள் இருக்காங்க. உங்களுக்கு என்ன கணபதி வந்து பிடிக்குமோ, அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஆன்சர் பண்றேன்.